சரியான ஃபினான்ஷியல் பிளானிங் இல்லாததுனால மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி இந்தியாவில் ஒரு சிக்கலான சுச்சுவேஷனுக்கு நம்ம வரோம். 10,000 மாத வருமானம் இருந்தாலும், 10,00,000 வருமானம் இருந்தாலும், சரியான ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், அதாவது நமக்கு வர வருமானத்தை சரியா பயன்படுத்தாம போறது தான் இந்த பிரச்சனையை நமக்கு எடுத்துட்டு வருது. இந்த வீடியோவில் 10 தவறு என்ன, நம்ம இதை எப்படி சரி செய்யலாம், ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தால் கூட நம்மளால் அதை ஈஸியாக மேனேஜ் பண்ணுறது எப்படி, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோட ட்ரைனிங் செஷன்ஸ் ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை ஆன்லைன்லையும், சனிக்கிழமை டைரக்ட் ட்ரைனிங் செஷன்ஸ் சென்னை தாம்பரம்லையும் நடக்குது. இதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் என்னோட டெலகிராம் குரூப் மார்க்கெட் அப்டேட்ஸ், ஸ்டாக் நியூஸ் இதை பற்றி நீங்கள் ரிசீவ் பண்ணணுன்னாலும் குரூப்பில் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம், சேவிங்ஸ் நம்ம இல்லாமல் இருக்கிறது. 10,000 வருமானத்தில் என்னோடய எக்ஸ்பென்ஸே பத்தலை, இதில் நான் எங்கே சேமிக்கிறது, இதுதான் எல்லாருக்குமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ எக்ஸ்பென்ஸ் அப்படின்றத நம்ம மேண்டட்ரியாக ஆக்கிடுறோம். இது வந்து தவிர்க்க முடியாதுன்னு நினச்சிடுறோம். ஆனால் சேவிங்ஸை அதை விட இம்பார்ட்டன்ட். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்மளோட எக்ஸ்பென்ஸில் இந்த சேவிங்ஸையும் ஒரு பார்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கணும். இன்கேஸ் நான் சேவ் பண்ணல, என்னோடய எக்ஸ்பென்ஸ் மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எப்போ நமக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, எமர்ஜென்சி சிச்சுவேஷன், ஏதோ ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு கல்யாணத்துக்கு நம்ம எக்ஸ்பென்ஸ் செய்யணும், இல்லை ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்குது, ஜாப் லூஸ் பண்ணிட்டேன், இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நம்ம ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் சுச்சுவேஷனில் நம்ம ரிட்டர்ன் ஆகிறோம். ஸோ அப்போ என்னென்னா, குறைஞ்சது நம்மளோட இன்கம்ல இருந்து 30% வந்து நம்ம சேவ் பண்ணணும். அதாவது 10,000 வருமானத்தில் 3,000 சேமிக்கணும். நமக்கு 7,000 தான் இன்கம் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே நம்மளோட எக்ஸ்பென்ஸை பார்க்கணும் அப்படின்றத அதோட அர்த்தம். இல்லை என்னால் 30% பார்க்க முடியலன்னா அட்லீஸ்ட் 20% உங்களோட இன்கம்மை நீங்கள் சேவ் பண்ணலாம். இல்லை இன்னொன்று, ரெண்டாவது ரொம்ப முக்கியமான பிரச்சனை, நான் சேவ் பண்ணுறேன் பட் அதை அனுபவிக்காமல் இருக்கிறது இன்னும் அதை விட ஒரு பெரிய கொடுமை அப்படின்னு கூட சொல்லலாம். லைஃப்பை வந்து பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப சிக்கனமாக இருக்கேன், எனக்கு ஃப்யூச்சரில் இது தேவை, நான் இந்த கமிட்மெண்ட் இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அதனால் நான் வந்து கம்ப்ளீட்டாக என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை, என்னோடய எக்ஸ்பென்ஸை குறைச்சிட்டு நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணிகிட்டே வருவோம். பட் அதை கடைசி வரைக்குமே அதை நம்ம வந்து அனுபவிக்க முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா, ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கோல்ஸ் செட் பண்ணணும். எந்த பர்பஸுக்காக நீங்கள் சேவ் பண்ணுறீங்களோ அந்த பர்பஸை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதுதான் ரெண்டாவது விஷயம். மூணாவது ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, நம்ம லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கேள்வி, நேரடியாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு இல்லை, இன்சூரன்ஸ் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது லாங் டேர்ம் க்ரோத். ஸோ அப்போ வந்து என்னென்னா, ஒரு கோல் ஃபோக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம வரோம். பட் ஆனால் இந்த மீன் வயலில் நடக்கிற எதிர்பாராத சுச்சுவேஷனை மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த எமர்ஜென்சி ஃபண்டும் இன்சூரன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்சூரன்ஸ் எதர் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை லைஃப் இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். இப்போ நாலாவது விஷயம் என்னென்னா, நம்ம கைமீறி வாங்கக்கூடிய லோன், அதாவது நம்மளுடைய தகுதி மீறின ஒரு லோன். எக்ஸாம்பிள் வந்து ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். என்னோட இன்கமில் சப்போஸ் நான் வந்து 1,00,000 ரூபா எனக்கு வருமானம் வருது அப்படின்னா, அந்த 1 லேக்கில் என்னால் எவ்வளோ இஎம்ஐ பே பண்ண முடியுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 40%க்கு மேலே நீங்கள் இஎம்ஐ உங்களோட சேலரியிலிருந்தோ இல்லை உங்களோட மந்த்லி இன்கம்ல இருந்தோ போகக்கூடாது. அதாவது 1,00,000 ரூபா உங்களோட மாத வருமானம் அப்படின்னா 40,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் இஎம்ஐ கட்டுற மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நீங்கள் ஏற்படுத்தக்கூடாது. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 1,00,000 ரூபா இன்கம் வருது, நான் 80,000 இஎம்ஐ கட்டிக்கிறேன், 20,000 என் ஃபேமிலி நான் ரன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம நினச்சாலும் அதுக்கான பெரிய வீடை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபா வீடை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதில் 20,00,000 ரூபா கட்டிட்டு 80,00,000 ரூபா லோனுக்கு போகிறோம். 80,00,000 ரூபாய்க்கு அட்லீஸ்ட் ஒரு 80,000 மந்த்லி இஎம்ஐ வருது. ஸோ அப்போ அது என்ன பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்னா, அவ்வளோ பெரிய வீடை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதில் மோஸ்ட் ஆஃப் த இஎம்ஐ அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன் வந்து இன்ட்ரெஸ்ட்காகவே நம்ம பே பண்ணுவோம். ஸோ இதில் இன்னொரு பிரச்சனைனா, மந்த்லி நம்மளோட கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் கடன் வாங்கவும் ஆரம்பிச்சிடும். ஒரு பக்கம் இன்ட்ரெஸ்ட்டு, இன்னொரு பக்கம் கடன், அப்புறம் அந்த கடனை ரீபே பண்ணுறதுக்கு இன்னொரு கடன், அதுக்கான இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் பேர்டனை நம்ம ஈஸியாக கிரியேட் ஆகிடும். அடுத்தது நம்மளோட சில்ட்ரனுக்கான குவாலிட்டி எஜுகேஷன். ஸோ நம்மளோட இன்கம்க்கு
குவாலிட்டி எஜுகேஷன்றதுக்கும் எக்ஸ்பென்ஸ் தான் அதிகமான எக்ஸ்பென்ஸ் நம்ம பே பண்ணோம் அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். பட் ஆனால் விஷயம் அது இல்லை. பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட சப்போர்ட், அவங்களோட சில்ட்ரனுக்கான ஃபோக்கஸ் வச்சுக்கிட்டு அவங்களோட இன்கம்க்கு ஏற்ற மாதிரி சரியான ஸ்கூலில் சேர்க்கும்போது எக்ஸ்பென்ஸையும் குறைக்க முடியும், குவாலிட்டியான எஜுகேஷனையும் நம்ம தர முடியும். தவறான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் இதுதான் நம்மளை பெரிய அளவுக்கு பிரச்சனையில் எடுத்துகிட்டு போய் நிறுத்தக்கூடிய ஒரு விஷயம். நிறைய தப்பு இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் நடக்குது. என்ன அப்படின்னா, நான் இந்த வருஷம் ஸ்கூல் ஃபீ பே பண்ணணும். அந்த ஸ்கூல் ஃபீ அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆப்ஷன் எல்லாம் ட்ரேட் பண்ணி என்னால் அதை சம்பாதிச்சிட முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. தவறான இன்வெஸ்ட்மெண்ட், ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ண, லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஷார்ட் டேர்மில் ஏதாவது ப்ராஃபிட் புக் பண்ண முடியுமா? ஒரு வருஷத்தில் 1 லட்ச ரூபா போட்டு மாதம் நான் 5000 ரூபா சம்பாதிக்க முடியுமா? இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் இல்லாத முதலீடு செய்கிறது. ஸோ வாட்ஸ்அப் டிப்ஸை ஃபாலோ பண்ணுறது, டெலகிராம் டிப்ஸு, சோஷியல் மீடியா, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை ஃபாலோ பண்ணி தவறான டெசிஷன் எடுத்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை காலி பண்ணுறது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா சரியான ஃப்யூச்சரை நம்மளால் திங்க் பண்ண முடியாது. அடுத்தது ப்ராப்பர்ட்டி. நம்ம வர இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒரே அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது முதல் பிரச்சனை. என்ன அப்படின்னா, இங்கே ஒரு லேண்ட் வாங்கியிருக்கேன், அங்கே ஒரு வீடு வாங்கியிருக்கேன், இங்கே ஒரு அசட் வாங்கியிருக்கேன், என்கிட்ட 3 வீடு இருக்குது, 4 வீடு, ஒரே அசட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது உங்களோட ரிஸ்க் அதிகமாகும். இன்கேஸ் ஸ்டாம்ப் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் பாலிசிஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு டெம்பரவரி கிரைசிஸ் வருது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் லேண்ட் வேல்யூவோ இல்லை ப்ராப்பர்ட்டி வேல்யூவோ குறையும் போதோ, இல்லை ஏதோ ஒரு ஸ்கேமில் நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சரியான டாக்குமெண்ட் இல்லாமல் பிரச்சனை வரும்போதோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய சிக்கலில் எடுத்துகிட்டு வரும். ஸோ அப்போ என்னென்னா, நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வேற ஒரு அசட்டில் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டைவர்சிஃபை பண்ணும்போது அது நமக்கு ஒரு பெட்டர் ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ரிட்டையர்மெண்ட் பிளானிங் இல்லாமல் இருக்கிறது. இதுதான் ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயம். ஃப்யூச்சர் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட், நான் ஆல்ரெடி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நம்மளோட இன்கமில் 20% இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். பட் இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங்ன்றது ரொம்ப ப்ரியாரிட்டி. ஏன்னா 25 வயசில் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லும்போது, இப்போது எனக்கு என்ன ரிட்டையர்மெண்ட்டில் இப்போ எனக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். 35 வயசு வரும்போது ஒரு 40 வயசுக்கு மேலே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ரிட்டையர்மெண்ட்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை. அப்புறம் 50 வயசு. ஸோ அப்புறம் ஒரு ஷார்ட் பீரியடில் நம்மளால் ஒரு ஃப்யூச்சர், சப்போஸ் இன்றைக்கி 25 வயசில் ஒரு மாதத்துக்கு நமக்கு எவ்வளோ செலவாகுமோ அதை விட 3 மடங்கு 4 மடங்கு அடுத்த 20 வருஷம் 30 வருஷம் கழித்து நமக்கு மந்த்லி எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் விலைவாசி உயர்வுனால. ஸோ அப்போ என்னென்னா, அதை நீங்கள் எவ்வளோ குயிக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட முதல் சம்பளத்திலிருந்தோ இல்லை முதல் வருமானத்திலிருந்து நீங்கள் உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, மாதம் எனக்கு வந்து ஒரு 50,000 ரூபா வருது அப்படின்னா 20 வருஷத்தில் இன்கேஸ் நீங்கள் வந்து மந்த்லி எக்ஸ்பென்ஸ் 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது 1.5 லட்ச ரூபாலேருந்து 2 லட்ச ரூபா உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸாக இருக்கும். ஏன்னா உங்கள் ரிட்டையர்மெண்ட்டில் அவ்வளோ நமக்கு தேவைப்படும். இன்க்ளூடிங் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி அதர் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் சேர்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு நம்மளோட எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும். அந்த சிச்சுவேஷனை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணுற தேவை இருக்காது. ஸோ ஓவரால் கன்க்ளூஷன் என்ன? ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் முதல் வருமானத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்றது ஃபஸ்ட்டு. 2வது சரியான இன்வெஸ்ட்மெண்ட். 3வது ஸ்டெப் பை ஸ்டெப் இன்வெஸ்ட்மெண்ட். எமர்ஜென்சி ஃபண்ட், இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் லாங் டேர்ம் க்ரோத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் கோல்கான இன்வெஸ்ட்மெண்ட் மேபி ஷார்ட் டேர்மாக கூட இருக்கலாம். பட் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன்றது கண்டிப்பாக மினிமம் 20 இயர்ஸுக்கு மேலே நீங்கள் வைக்கிறது பெட்டர். இன்கேஸ் ஆஃப் இப்போ நீங்கள் 20-25 இயர்ஸில் இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50 இயர்ஸ் வரைக்கும் உங்களோட பிளான் இருக்கணும். இதை ஒரு ஹேபிட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா இன்கேஸ் நீங்கள் 50 வயசில் கூட உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணணும். அது ஒரு ஹேபிட்டாக மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோட ட்ரைனிங் செஷன்ஸ் ஆன்லைனில் புதன்கிழமையும் சனிக்கிழமை டைரக்ட் ட்ரைனிங் செஷன்ஸ் தாம்பரம் சென்னையிலையும் நடக்குது. இந்த ட்ரைனிங் செஷன்ஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னோட வெப்சைட் ctawealth.in, இந்த வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் ட்ரைனிங் செஷன்ஸை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.